ஒரு ஆசீர்வாத தடை அல்லது ஒரு ஆவிக்குரிய தடை, சரீரத்திலே வியாதியின் விளைவினங்கள் மாறுவதற்கு ஒரு தடை, அவன் உங்களுக்குள்ள இருக்கிறது முழுமையான விசுவாசம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் அதுதான் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனில் நீ அன்பு கூர்ந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் நமக்குள்ளே முழுமை அடைந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசத்தில் ஒரு நாள் குறைவு வந்து விடக்கூடாது. கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் சீக்கிரமாய் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறோம். சீக்கிரமாய் நாம் மறுரூபமாக்கப்பட்டு போகிறோம். கர்த்தர் நம்மை என்ன செய்ய அழைக்க போகிறார். அதற்கு அடையாளமாக இங்கு தேசத்திலே பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவ வசனம் வரும்பொழுது, அதில் வேத வசனம் உங்களுக்குள்ள வரும்பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நேரம் காலம் கொடுக்க கூடாது, அதற்கு காத்திருப்பு கொடுக்கவே கூடாது. நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுதினம் என்று என்ன செய்யக்கூடாது, அதை ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. ஆமென். நீ விசுவாசித்தால் அந்நேரமே அற்புதத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் அந்நேரமே உன்னை ஆஸ்வதிக்கிறதை நீ காண முடியும். அல்லேலூயா. அது உன்னுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.